அறிவு இருக்கடா உனக்கு? அது இந்த வீட்டுக்காரமாவோட பொண்ணு. எவ்வளவு கஷ்டப்பட்டு வேஷம் போட்டு இந்த வீட்டை பிடிச்சிருக்கோம். நீ எல்லாருக்கும் சேர்த்து மொத்தத்துல வேட்ட வச்சு போடுறா. உன் சாவகாசமே இடியா. இது மட்டும் இந்த வீட்டுக்காரமாவுக்கு தெரிஞ்சது நாம இங்க இருக்க முடியாது. பார்க்ல போய் சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது. டேய், நான் ஏற்கனவே லவ் பண்ற பொண்ணு தான் அந்த பிரியா. அந்த பிரியா விட்டு மாடியிலேயே நம்ம வாடகைக்கு இருக்கிறோம். ஓ மை காட், நான் பொம்பளை விஷயம் போட்டு கண்டுபிடிச்சிட்டானா? என் லவ் கோவிந்தா. இந்த இடம் கோவிந்தாடா. டேய் இங்க பாரு, நாம சிரமப்பட்டு இங்க செட்டில் ஆயிருக்கிறோம். தொடர்ந்து நாம இங்க இருக்கணும்னா நீ வேஷம் போட்டத அவசரப்பட்டு பிரியா கிட்ட அவுத்துறாத. அன்னைக்கு நீ இந்த பொண்ணு முன்னால சுத்துனதுக்காக ஒரு ரவுடி கும்பல உன்னை அடிச்சு கடல்ல ஓட்டாயிலே, அவங்க மறுபடியும் நீங்க இருக்கிறத பார்த்தாயின்னு வச்சுக்க, உன்னை கண்டந்திரமா வெட்டி உப்பு கண்ட போட்டுருவாடா. ஒன்ன மட்டும் இல்ல. டேய், இவன் இந்த பொண்ணை பார்த்தாலே இவனை கும்மு கும்முன்னு கும்மறாங்களே, இந்த பொண்ணு யாரு, இவனை கும்மற கும்பல் யாரு, இந்த மர்ம கதைய நாம இங்க இருந்தே கண்டுபிடிப்போம். நான் இல்ல. ஐயோ, ஆபத்து வந்துடுச்சே, எப்படா சமாளிக்கிறது? நீயே போடா. வந்துட்டேன். ஏய் விக்கி விக்கி, நீ எதுக்கிட்டாலும் கவலைப்படுற, நான் அடிச்சு தூள் கலப்புற பாரு. வரட்டா? Hello, dream girl. How are you? நாங்க இந்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கோம். அம்மா சொன்னாங்க. உங்க பேரு? என் பேர் லக்ஷ்மி. ஆனா என் வீட்டுக்காரர் எப்பவுமே என்ன லக்கின்னு தான் கூப்பிடுவாரு. உனக்கு பிடிச்சிருக்கா? லக்கினா? யூ சில்லி கேர்ள். கிட்டவா சொல்ற. டேய் பில்மாச்சி, அவன் பாத்தியா பொம்பளை வேஷத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு என்னென்ன கில்மா பண்றான்? அதாவது வந்து என்ன அவனுக்கு வைக்கிற மாறா பாப்பா. இந்த வீட்டுக்காரமா தனக்கு ஒரு பொண்ணு இருக்கா சொன்னாங்க. ஆனா நீ இவ்வளவு அழகா இருப்பேன்னு எனக்கு தெரியாதுமா. உன்னை பார்த்தா என் குழந்தையா கோமலவல்லி மாதிரியே இருக்க. அதே கண்ணு, அதே மூக்கு, அதே பல்லு, அதே வாய், அதே. மாமா நீங்க உள்ள போங்க, நான் பேசிட்டு வரேன். லக்ஷ்மி, உனக்கு ஆபீஸ்க்கு டிலே ஆகுது, உடனே குளிச்சிட்டு ரெடி ஆகு. அது என் ஹஸ்பண்ட் அல்போன்சா டமால் டெக்கின்ஸ் கம்பெனில டைபிஸ்ட் உத்தியோகம் பாக்குறாரு. லட்சுமி, தண்ணி சூடாச்சு போய் குளி. எம்மா, உன் கூந்தல் என்ன எவ்வளவு மனமா இருக்கு? என்ன போட்டு குளிக்கிற? சாம்பா சீக்காவா? அப்பா, ஆபீஸ்க்கு உங்களுக்கு லேட் ஆகுது, உடனே உள்ள வந்துரு. நான் இந்த ஆபீஸ்ல அவளை பாக்குறேன். சொல்றேன்டா. தப்பா நினைக்காதம்மா, என் ஹஸ்பண்ட் இருக்காரு, அவரு ஆபீஸுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி டென்ஷன் ஆயிடுவாரு. சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து வந்ததும் பேசுவோம். பாய். பிளாடி ராஸ்கல்ஸ், அந்த பொண்ணு லவர் சொல்ற, அதுக்கப்புறம் அதுக்கு காரணமே நீதானடா. எங்க கண்ணு முன்னாடியே அந்த பொண்ணை நீ தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருந்தா எங்களுக்கு எப்படிடா இருக்கும்? இவன் தான் தப்பா நினைக்கிறான். அந்த பொண்ணு வெகுளி மாறி யாரு கூப்பிட்டாலும் தாராளமா சொல்லி விடுது. லட்சுமி அம்மா, ஒண்ணுமில்ல, பொழுது விடிஞ்சிருச்சுல்ல, ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். தனியா இருக்கவ தானே, இவளுக்கு என்ன தெரியும்? ஆம்பளை இல்லாத வீடு, ஈஸியா ஏமாத்திடலாம் நினைக்கிறாங்களா? இதெல்லாம் என்கிட்ட பேசாத. யார் யாரு என்னென்ன வேஷம் போடுறாங்க, எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த கூட்டத்தை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்க போறேன். அப்பதான் தெரியும் என்ன ஏமாத்துறவங்களுக்கு என்ன தண்டனை. முடியாது முடியாது. இந்த அறிவு வேஷம் போடுறதுக்கு முன்னால இருந்திருக்கும். ஆம்பளையா நடந்துக்காம பொம்பளை மாதிரி நடிச்சா அழதையா போனவை. அம்மா, வேஷம் அது இதுன்னு பேசிட்டு இருந்தீங்களே, அது என்னம்மா? அது ஒண்ணும் இல்ல லட்சுமி. போரூர்ல நமக்கு ஒரு தோட்டம் இருக்குது. அங்க வேலை செய்யறவங்களும் சரியில்லை, அதை பாத்துக்கிறவங்களும் சரியில்லை. சே, இவங்க திருந்தவே மாட்டாங்க. அதத்தான் சூப்பர்வைசர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்பாடா, நான் என்னமோ ஏதோ பயந்துட்டேன். அம்மா, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. லேடிஸ் ஸ்பெஷல்ல போ.
மத்த பஸ்ல போயிடாது. எனக்கும் லேடி ஸ்பெஷல்ல போறதுதான் எப்பவும் பிடிக்கும். போறதே தெரியாம சுகமா இருக்கும். நான் வரேம்மா. ம். மிஸ்டர், நீங்க வேலைக்கு போகலையா? வெளியில மழை வர்ற மாதிரி இருக்கு, அதான். பொம்பளை அவளே போறா? அவளுக்கு 4 சுபத்துக்குள்ள வேலை, எனக்கு 4 சுபத்துல தானே வேலை. சுபத்துல வேலையா? அப்படி என்ன வேலை? ஆ, இது ஏசியன் பெயிண்ட்ஸ், நெரோலாக், ஷாலிமர், இப்படி பல கம்பெனிகள்ல போர்டு மீட்டிங் பண்ண. இப்போ ஜான்சன் அண்ட் ஜான்சன். ஓ, பெரிய கம்பெனி தான். அந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் போர்ட நேத்து தான் பாதி எழுதி முடிச்சிருக்கேன். இன்னைக்கு மிச்சத்தையும் முடிச்சிடுறேன்.